உட்காந்துட்டு இருந்தோம். அதுக்கு அடுத்து மறுபடியும் ஒரு அவார்ட் ஃபங்க்ஷனில் ஃப்ரண்ட்டில் செலிப்ரிட்டி ரோலில் அவங்க கூட உட்காந்துருந்தேன். இன்றைக்கி என்ன மறுபடியும் ஸ்டேஜ்லேயும் கூப்பிட்டு அழகு பார்க்குறாங்க. இதை விட என்ன சொல்லணும் தீபாவோட ஃப்ரெண்ட்ஷிப் பற்றி. ஆஹா சூப்பர் ப்ரோ. பேசிக்காகவே வந்து நல்ல விஷயங்கள் நம்ம பேசினால ஏதாவது ஒன்று போட்டு கொடுக்குற விஷயம் இருக்கும். ஃப்ரெண்ட்ஷிப்னா அதுதான் சரிங்களா. ரொம்ப நல்லவங்களாம் நம்ம நடிக்கவே முடியாது. அவங்கள பற்றி ஏதாவது ஒரு விஷயம் இருக்குது ஆனால் அவங்க எல்லாருக்கும் தெரியாது அப்படின்னு போட்டு கொடுக்குற விஷயம் ஏதாவது ஒன்று லைட்டாக எடுத்து விடுங்க பார்க்கலாம். ஐயோ அப்படிலாம் ஏன் சைடில் அங்கே ஒரு லுக்கு ஃப்ரெண்டை பார்த்து சொல்லாமா வேணாவா சீக்கிரம் சிக்னல் கொடுன்ற மாதிரி இருக்குது. நான் சேட்டை பயங்கரமான சேட்டை. ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கும் போதெல்லாம் பயங்கரமாக சேட்டை பண்ணுவேன். ஆமாம். கோபம் வருமா உங்களுக்கு? நல்லாவே வரும். இருங்க உங்கள் ராஜு பாய் எதுவுமே ப்ரோ ப்ளீஸ் ப்ரோ ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு தான் நாங்கள் கூப்பிடுவோம். கோவப்படுவாங்க. எது கோவப்படுவாங்க அதிகபட்சம் உங்ககிட்ட மெயினாக எதுக்கு உங்களுக்குள்ள அதிகபட்சம் அந்த சண்டை வந்திருக்கு கோவப்பட்டிருக்காங்க? அது என் மேலே தப்பு இருக்காது. மற்றவங்களோட கோவம் எல்லாத்தையும் மொத்தமாக எங்கள் மேலே தான் கொண்டு இறக்கி வைப்பாங்க. அவ்வளோதான்.